ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனில இருந்து வேகன்சி பார்க்க போறோம். என்ன கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஸ்கைரிச். ஓகேவா? ஹெச்ஆர் ஓப்பனிங். யாருக்காச்சும் ஹெச்ஆர் ஃபீல்ட்ல வந்து டெவலப் ஆகணும், ஹெச்ஆர் ஃபீல்ட்ல வந்து ஒரு ஓப்பனிங் தேவை அப்படின்னா இந்த ஓப்பனிங் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எம்பிஏ மட்டும் கிடையாது, எல்லா கேண்டிடேட்ஸுமே எல்லா கிராஜுவேட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கு. கொஞ்சம் சரி, ஓகே, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன், நீங்க பாருங்களேன். எஸ், கம்பெனி நேம் ஸ்கைரிச். இது சென்னையில லொகேட் ஆகிருக்கு. இது என்ன பொசிஷன்னா ஹெச்ஆர்க்கு கேட்குறாங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஏ கிடையாது. எம்பிஏ படிச்சிருந்தாலும் ஹெச்ஆர்க்கு போகணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். எனி கிராஜுவேட் இது கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் இல்லை பிஜியில் எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 1 year வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் நினைக்கிறேன். உங்களோட டிகிரி பாஸ்ட் அவுட் இயர் 2023ல இருந்து 25 வரைக்கும் கேக்குறாங்க. ஒரு 3 வருஷம் to 22 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும். 2 வருஷம், 23, 24, 25 3 வருஷம். ஓகேவா? ஸோ எனி கிராஜுவேட்ல ஸோ நம்ம யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பிஏ படிச்சவங்க கூட போகலாம்னு நினைக்கிறேன். எனி கிராஜுவேட் தான் போட்டுருக்காங்க, யார் வேணாலும் போகலாம். ஸோ பட் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சேலரி தான் கொஞ்சம் கம்மியா இல்ல கரெக்டா எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. சேலரி தான் ஜஸ்ட் நீங்க போகும்போது உங்களுக்கு பேசிக் சேலரி 12,000 கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 3 months உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சேலரி. ஓகே, ஏன்னா வந்து 12,000 சேலரி ஓகேவான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஓகேன்றதா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இல்ல சேலரி பத்தின கன்சர்ன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்க சொல்லிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்ல தான் வந்து 12,000 தராங்க. போஸ்ட் ட்ரைனிங் சேலரி அப் டு 15,000 per month கொடுத்திருக்காங்க. ஓகே, சென்னை மாதிரி ஒரு லொகேஷன்ல 15,000 சேலரி போதுமா? நீங்க ஹெச்ஆர் பொசிஷன் வேணும்னா போக போக உங்களுக்கு கண்டிப்பா சேலரி இன்கிரிமெண்ட் இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிக்கணும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த மாதிரி கம்பெனில போயிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற கம்பெனிக்கு நீங்க போய்க்க வேண்டியதான். நாளைக்கு நடக்குதுப்பா 20th May. இன்னைக்கு நாங்கள் 19ஆம் தேதி போகிறோம். நாளைக்கு நடக்குது. சென்னை லொக்கேஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேற லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் உங்களால் முடியும்னா நீங்கள் டேரக்டாக போய் அட்டன் பண்ணிக்கோங்க. பட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது என்ன, ஹெச்ஆர் நம்பர் கொடுப்போம். அவங்க கிட்ட கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஆமா, நாளைக்கு போயிட்டு நம்மள வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது. அதனால நீங்க டைரக்டா போய் அந்த ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க கால் பண்ணி பேசிட்டு உங்க ரெஸ்யூம் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்க போங்க. 20th May மார்னிங் 11ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் தான் நடக்குது. ஸ்கைரிச். நாங்க டீடைல்ஸ் அந்த ஹெச்ஆரோட நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆமா, இன்னைக்கு சிவி வந்து நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்குலாம் சென்ட் பண்ண சொல்றாங்க. ஜஸ்ட் நீங்க அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சென்ட் பண்ணி, ஆர்எல்ஸ் நீங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணியே நீங்க சொல்லிக்கலாம். உங்க ரெஸ்யூமை ஷேர் பண்ணிட்டு நீங்க பேசிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஏன்னா வந்து அவங்களே வந்து ஹெச்ஆர் நம்பர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. தப்பு இல்லை. சென்னை லொகேஷன் தானே, ஓகே தான். சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஓகேன்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் உங்களோட கன்சர்ன், உங்களோட சுச்சுவேஷன், உங்களோட திங்ஸ் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஓப்பனிங்கை பற்றின உங்களோட டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். கமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 வீடியோஸ் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஓப்பனிங் இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற ஓப்பனிங் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி எவ்வளோ ஓப்பனிங்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோல உங்களுக்கு வரும். Thank you so much friends. Bye.